ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு சல்வார் எப்படி வெட்டி காட்டுறதுன்னு சொல்கிறேன். சல்வார்னு சொல்லிட்டா நான் இந்த முதல்ல இந்த எல்போ ஸ்லீவ் கை வச்சுட்டு க்ளோஸில் கொஞ்சம் பின்னாடி இந்த எல்போ ஸ்லீவ் வைக்கிற நேரம் க்ளோஸில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் சுடிதார் தைக்கிற நேரம் நான் சொன்ன மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் கொஞ்சம் டீப் வைக்கலாம். இந்த சல்வார் கமீஸ் அப்படின்னு சொல்கிற நேரம் நாங்கள் இந்த எல்போ ஸ்லீவோ இல்லை ஃபுல் ஸ்லீவோ போட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸாக நெக்கு பின் நெக்கு பெக் நெக் கொஞ்சம் க்ளோஸாக வச்சோன்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் நான் வெட்டி காட்ட போகிறேன். இதில் சைஸ் 38 சைஸ்க்கு வெட்டி காட்டுறேன். நீங்கள் என்ன மெஷராக இருந்தாலும் உங்களோட மெஷர் என்ன அளவாக இருந்தாலும் அதோட ஒரு 4 இன்ச் எட் பண்ணிக்கிறங்க மொத்தத்தில். இல்லை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு நான் உடம்போட சைஸை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் எட் பண்ணிக்கிறேங்க. எப்படி பார்த்தாலும் ஒரே மெஷர் தான். நீங்கள் டேப்பில் அளவு எடுத்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் 38 அளவுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு தேவையான இப்போ சல்வாரோட உயரம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ இது தான் துணின்னு சொன்னால் நான் பார்த்தேன். இது இந்த காட்டன் மெட்டீரியல்னால கழுவுற நேரம் கொஞ்சம் சுருங்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஃபுல் உயரம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு தான் நான் வைக்க போகிறேன். இது எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கிடுவோம். ஃபுல் உயரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான உயரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கிறங்க. 41 இருக்குது. இப்போ நாங்கள் முதல்ல லைனிங்கில் வெட்டிக்கிடுவோம். 2 மீட்டரையும் நான் இப்படி மடிச்சிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி 4 பாட்டு இருக்குது. இந்த ஓப்பன் பக்கத்தை அந்த பக்கம் பார்த்துக்கணும், மூடின பக்கத்தை நம்ம பக்கம் பார்த்து நீங்கள் எந்த பக்கம் வெட்டுறீங்களோ அந்த பக்கம் உங்களோட மூடின பக்கம் உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இப்போ இதை நாளாக சரியாக சுருக்காலாமல் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்ல தேவையான லென்த் நாங்கள் 40 தண்ணி எடுத்தோம். அந்த 40லேருந்து நாங்கள் கீழே லைனிங் போடுற நேரம் ஒரு 4 இன்ச் குறைச்சிக்கரலாம். ஃபுல்லாக அந்த 40க்கே லைனிங் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால நான் ஒரு 36 இன்ச்சுக்கு வைக்கிறேன். அந்த லைனிங் எவ்வளோ உயரம் நம்மளுக்கு தேவையோ ஃபஸ்ட்டு அந்த உயரத்துக்கு மேலேருந்து கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு அடுத்தது ஷோல்டர். இந்த நான் க்ளோஸ்க்கு எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபுல் ஷோல்டர் தான் எடுக்கணும். டேப்பை பின்னாடி வச்சுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும் ஃபுல் ஷோல்டரை தான் நாங்கள் எடுக்கணும். அதில் ஆஃபாக தான் டிவைட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இதே டீப்பாக எடுத்தோன்னு சொன்னால் இதுலேருந்து இது வரை இப்படி எடுக்கணும். இல்லையா ஃபுல் ஷோல்டர் எடுத்துட்டு நீங்கள் 16 15க்கு மேலே போயிட்டுன்னா 4 மைனஸ் பண்ணிக்கிறங்க. 15க்குள்ளே இருந்தால் 3 மைனஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் ஃபுல் ஷோல்டர் இந்த மெஷருக்கு 38க்கு 16 இருக்குது ஷோல்டர் அளவு. அப்ப அதுல பாதி 8க்கு மார்க் பண்றேன். எட்டுக்கு மார்க் பண்ணிட்டு நேரா ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே அந்த ஆமோல் இறக்கத்துக்கு நான் அதே 8ஐயே வைக்கிறேன். இந்த டீப் கழுத்து சுடிதார் வெட்டுற நேரம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாறுபடும். அது வேற அளவு. இது க்ளோஸ் நெக் நான் சேர்க்கிறேன். அப்போ 8க்கு மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர்ட உயரம் முதல்ல ஷோல்டர்ட உயரம் 8 வச்சோம். அடுத்தது இந்த டீப் 8 வச்சாச்சு. இந்த கோடு போட்டிருக்கிறோம். இந்த 8 முடிகிற இடத்துல தான் எங்களோட செஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். 38 உடம்போட சைஸு ப்ளஸ் 4 கூட்டிக்கிறங்க. என்ன அளவாக இருந்தாலும் ஒரு 4 இன்ச் கூட்டிக்கிறங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு அளவுக்கு நல்ல சேஃபாகவும் நல்லா கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும். சரியாக உடம்போட அளவே தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு நீங்கள் உடம்பை வெட்டிடலாம். ஃபிட்டாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் லூஸ் கொடுக்குறதுக்கும் 1 இன்ச், ரொம்ப ஃப்ரீயாக வேணும்னா ஒரு 2 இன்ச். நான் இப்போ 1 இன்ச் தான் கூட்டியிருக்கேன். அதாவது 4 பக்கம்னால 4 இன்ச் வந்துருக்குது. இப்போ 38 4ஆல் கூட்டணும்னு சொன்னால் எங்களுக்கு 42 வரும். இந்த 42 4 பாட்டை டிவைட் பண்ணணும். அப்போ எங்களுக்கு வர்ற ஆன்சர் 10.5. அப்போ உடம்போட சைஸ் 10.5. 10.5க்கு நேரம் மார்க் பண்ணிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் உடம்போட செஸ்ட் ரவுண்ட். அடுத்தது நெக் பாயிண்ட். நெக் பாயிண்ட் நான் 3.5க்கு மார்க் பண்ணுறேன். 3.5 அகலம், 3.5 இறக்கம். இது இப்படி இருக்கட்டும். நான் கடைசியாக உங்களுக்கு அந்த நெக் பாயிண்ட் இந்த மற்ற பேப்பர் ஷீட் கேன்வாஸில் வெட்டி கட்டுறேன். இது இப்படி நெக் பாயிண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ மேலேருந்து உடம்போட அளவு எடுத்தாச்சு. வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து 15 வரையும் வச்சுக்கிறலாம்.
ரொம்ப உங்களுக்கு இடுப்பு கொஞ்சம் ஷேப் வந்து கீழே இறக்கட்டும் அப்படின்னா 15. இல்லை ரொம்ப நல்ல ஃபிட்டோனா போடுறவங்களுக்கு 12.5 13 வச்சுக்கிறலாம் 14. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த 15க்குள்ளே தான் அந்த ஷேப் கொடுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நான் 15க்கு வைக்கிறேன் ஷேப். கொஞ்சம் இறங்கின மாதிரியே இருக்கட்டும்னு 15 வைக்கிறேன். உங்களுக்கு 12.5 to 13 14 அப்படி அந்த அளவுக்குள்ள வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம். இப்போ 15க்கு இடுப்புல இறக்கம் கொடுத்துட்டு அதுல இருந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து 10 தானே மார்க் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பேசிக் கால்குலேஷன். 1 இன்ச் குறைச்சி 9 தான் வரும். இல்லை நீங்கள் உங்களோட அந்த மணிக்கட்டு இருக்குது, இந்த மணிக்கட்டுக்கு நேராக உங்களோட அளவு என்ன வருதோ அந்த அளவை எடுத்துக்கிறங்க. இப்போ நான் இதுல இருந்து இந்த 10க்கு 9.5 வைக்கிறேன். 1 இன்ச் குறைச்சு 9.5 வைக்கிறேன். நீங்க இப்படி வச்சுட்டும் செஞ்சு பாருங்க, அது சரியான அளவா தான் இருக்கும். இந்த அளவு வந்து 9.5, இந்த அளவு வந்து 10.5. அடுத்தது இந்த இது ஹிப், நம்ம அந்த ஓப்பன் கொடுப்போம் அந்த இடம், ஓப்பன் கொடுக்குற சீட் கொடுக்குற இடம், இதுல இருந்து மேல இருந்து ஒரு 20 அல்லது 21, நான் 20 வைக்கிறேன். அதுக்கு மேல போகாது, ரொம்ப பணிஞ்சிரும். அதுக்கு மேலையும் கொடுத்துடக்கூடாது. 20 அல்லது 21 இதுக்கு நேரம் ஒரு கோட் போட்டுக்குவோம். இதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த நாங்க இந்த 10 எடுத்திருக்கோம், மேல உடம்புட அளவு எடுத்திருக்கோம். இதுவும் ஒரு பேஸ் கான்செப்ட் தான். இதுல உடம்புட அளவு கூட 1 இன்ச் இடுப்புக்கு குறைக்கணும். இந்த அளவை விட 1 இன்ச் கூட்டணும். அப்ப நாங்க 11.5. இல்லையா நீங்க வந்து அந்த நம்மளோட மணிக்கட்டுல இருந்து நான் சொன்ன மாதிரி இங்கே இருந்து இந்த அளவுக்கு கையை நீட்டமா தொங்க விட்டுட்டு இந்த ஒரு 3 இன்ச் 4 இன்ச் ஏத்திட்டு இங்கே நாங்களோட உட்கார சீட் அளவு இருக்கும், அந்த அளவு வர்றத டேப்பால பிடிச்சி அளவு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை 3ஆல டிவைட் பண்ணிட்டு +3 சேர்த்துக்கிறோம். அப்ப நாங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு நான் பேஸான மெத்தடு, நாங்க உடம்புட அளவு எடுக்கிறோம், அந்த உடம்புட அளவோட 1 இன்ச் கூட்டி பாருங்க, சரியா இருக்கும். இப்ப 10.5, 10.5யோட 1 சேர்த்து 11.5க்கு மார்க் பண்றேன். சரியா, அவ்வளவுதான். இப்ப இந்த 3, இப்ப அடுத்தது வந்து பாட்டம். சரி, அடுத்து பாட்டம். இந்த பாட்டம் அடியில வந்து என்ன நடக்கும்னா, நீங்க இந்த 11.5 வச்சிருக்கிறீங்க, இதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 12.5 வச்சுக்கலாம், இல்ல 1/2 இன்ச்சும் வச்சுக்கலாம். நான் வந்து 1 இன்ச்சே சேர்க்கிறேன். இங்க வந்து 11.5, இது வந்து 12.5 கீழே. இது 12, அடுத்தது 12.5 சேர்த்தாச்சு. இந்த கோடு வந்து 12.5. இப்படித்தான் 4 அளவு தான் இந்த சல்வாருக்கு போட வேண்டிய மெயினான அளவு. 1 செஸ்ட் ரவுண்ட் போடுற இடம், என்ன உடம்பு மெஷர். இப்போ நான் வந்து ஆக்சுவல் சைஸ் 38, அப்போ 9.5, அதோட 1 இன்ச்சு கூட்டி 10.5. அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அந்த 10.5ல உடம்பு 10.5 போட்டதுல இருந்து 1 இன்ச்சு குறைச்சு 9.5. அடுத்து இந்த சீட் அளவுக்கு வந்து அந்த உடம்பு அளவு வச்சோம் 10.5, அதுல இருந்து +1 சேர்த்து 11.5. கீழே பாட்டம் அடியில அடி அளவு வந்து இந்த இடுப்பு சீட் அளவோட 1 இன்ச் கூட்டி 12.5. அவ்வளவுதான். இப்ப இந்த கோடுகளை அப்படியே நாங்க ஜாயின் பண்ணிடுறோம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் கோடா போட்டுட்டு வெட்டுற நேரம் ஸ்லாண்டிங்கா வெட்டணும், வளைச்ச மாதிரி. அப்படியே முதல்ல கோடா போட்டுக்கிடுவோம். அப்படியே கோடா போட்டுட்டு இப்ப நாங்க சீம் அலவன்ஸ் விடணும். கண்டிப்பா இதோட மட்டும் வெட்டிடாதீங்க, தையலுக்கு கட்டாயம் விடணும். தையலுக்கு வந்து 2 இன்ச் வரையும் விட்டுக்கறலாம். ஆனா ரொம்ப இடம் விட்டியன்னு சொன்னா 2 இன்ச் விட்டா கொஞ்சம் ரொம்ப புடைச்ச மாதிரி இருக்கும், கையில எல்லாம் தூக்குன மாதிரி முட்டணும். துணி வந்து எக்ஸஸ் கூட. 1.5 போதும், இல்ல 1 இன்ச்சே தாராளம். நான் இப்ப வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ நீங்கள் சரியான அளவு போதும்னு நினச்சா 1 இன்ச்சே போதும். இதுக்கும் சரியா 1.5 இன்ச்சுக்கு எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேங்க டேப்பை வச்சு. சரியா 1.5 இன்ச்சு வளைவு, இந்த வளைவுற இடத்துலையும் 1.5 இன்ச்சு வருதான்னு பார்த்துட்டு, இந்த ஓப்பன் வருது இந்த இடத்துல மட்டும் 1 இன்ச்சு வச்சுக்கிறோங்க. 1.5 இன்ச்சு மிச்சம் வைக்க தேவையில்லை, நேராக அப்படியே 1 இன்ச்சுக்கு போட்டு அவ்வளோ இந்த இடத்துல மட்டும். இப்ப இந்த தையல் அளவையும் இதோட சேர்த்து மார்க் பண்ணி இப்ப இந்த ஆம் ஓடுறோம். இதுல இருந்து 1.5 இன்ச்சுக்கு தள்ளிடுங்க. நாங்க பிளவுஸ்ல செய்யற மாதிரி தான் செஞ்சுட்டு
1.5 inch தள்ளிட்டு இந்த நடு சென்டர் பாயிண்ட் பார்த்து இதோட கொண்டாந்து சேர்த்துருங்க. சரி, இப்போ ஷோல்டர் ஸ்லோப் இதில் வந்து ஒரு 3/4 inch, நாங்கள் 8 inch எடுத்திருக்கத்தானே, இது கொஞ்சம் கூட தான். நாங்கள் இந்த க்ளோஸ் போடுற நேரம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம், அதனால நாங்கள் வந்து ஒரு 3/4 inch, 1/2 inch எடுத்தால் போதும். ஆனால் இது 3/4 inch எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3/4 inchக்கு ஸ்லோப் எடுத்துட்டு இதை கொண்டாந்து இதோட சேர்த்துருங்க. அப்போ இந்த ஆமோல் சரியாக வந்துடும். இதே இது உள்ளுக்கு வெட்டுற நேரம் ஒரு 1/2 inch தள்ளி தான் நாங்கள் வெட்டணும். இந்த இதுக்கு முன்கை வெட்டுற நேரம் அப்போ இங்கேருந்து 1/4 inch தள்ளி இந்த ஷோல்டர் கொண்டாந்து வளைச்சி முன்கை வந்து 1/2 inch குடஞ்சி விட்டணும். இது முன்கை, அது வந்து பின்கை. அவ்வளோ பாருங்க. அப்படி நாங்கள் துணியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த உடம்போட அளவு வந்து எவ்வளோ இருக்கும், நாங்கள் இந்த மெட்டீரியலில் லைனிங்கில் எவ்வளோ வெட்டணுமோ அதே அளவுக்கு நாங்கள் துணியை அட்ஜஸ்ட் பண்ணி நான் 2 பக்கமும் போட்டுட்டேன். மடிச்சுட்டு உயரம் வந்து தேவையான அளவு நான் வச்சிருக்க சொல்லியிருக்கிறேன். அதனால நான் லைனிங்கை ஏற்றி தான் வச்சிருக்கிறேன். நீங்கள் லைனிங் ஃபுல்லாக இவ்வளோத்துக்கு வேணும்னு நினச்சாலும் நீங்கள் ஃபுல்லாக வச்சு வெட்டிக்கிறலாம். இப்போ இதே அளவுக்கு நாங்கள் வந்து இதை வெட்டி எடுத்துருவோம். கை தைக்கிறதுக்கு இந்த இருந்த பேலன்ஸ் துணியை 4ஆ மடித்து போட்டுட்டு இந்த மூடின பக்கம் ஃபோல்டர் எங்களை பார்த்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்போ உங்களோட கை எவ்வளோ உயரம் நீங்கள் வச்சு பார்த்துக்கிறங்க டேப்பை. இதில் இருந்து எவ்வளோத்துக்கு இவ்வளோ வேணுமா, இவ்வளோ வேணுமா, இவ்வளோத்துக்கு வேணுமா நீங்கள் அளவு எடுத்துக்கிறங்க. எந்த அளவு வேணுமோ அந்த கைக்கு அந்த அளவு எடுத்துக்கிறங்க. நான் வந்து மொத்தத்தில் ஒரு கீழே வந்து மடித்து தைக்க தேவையில்லை. இந்த நாங்கள் இந்த செல்வேஜ் இந்த கரவை பகுதியே இருக்கிறதுனால இது அழகாக தான் இருக்கும். அதனால நான் அதை அப்படியே விட்டுறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 16-17 inch நான் வைக்கிறேன். இந்த அளவுக்கு 17 inch மார்க் பண்ணுறேன். 17 inchக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே டவுன் வந்து ஒரு 3.5 inchக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ ரெண்டையும் கோடு போட்டுறோம். தேவையான அளவு உயரம் எடுத்துட்டு முதல்ல உயரத்தை கோடு போட்டுட்டு டவுன் வந்து 3.5 inch வச்சிருக்கிறேன். 3 வச்சுக்கிறலாம், நான் 3.5 வச்சிருக்கிறேன். அந்த 3.5க்கு நேராக கோடு ஒன்று போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த அடி அகலம் எவ்வளோ நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் 17ன்னு சொல்லல, இந்த இடத்துல வருதுன்னு சொன்னால் எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் இந்த அடி அகலத்தை வந்து பார்க்கணும். இப்போ இதில் வந்து எவ்வளோ வருது, 12ன்னு சொன்னால் 6, இந்த இடத்துலன்னு சொன்னால் இங்கே ஏறுற நேரம் எங்களுக்கு 6 வரும். இங்கே சரி இங்கே எடுத்தோம்னா 5.5. அப்படி ஒவ்வொரு எந்த உயரம் கை எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலையே உங்களோட அடி அகலத்தை பாருங்கள். அப்போ தான் அது சரியான அளவாக வரும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அளவும் வேறுபடும். இப்போ 6 நான் 6 inchக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ 12 இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ 6 inchக்கு மார்க் பண்ணியாச்சு. அப்போ இதில் வந்து ஒரு பேஸ் கான்செப்ட் நான் எல்லா கை வெட்டுறதுலேயும் சொல்லுவேன். இங்கே வந்து என்ன அளவு வருதோ அடி அகலம் இந்த நாங்கள் குறைச்ச இடத்துல 1 inch தள்ளி வரும். இப்போ 6னா இங்கே வந்து 7க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. அது வந்து நீங்கள் சரியான அளவுல இதெல்லாம் ஒரு ரஃப்பான கான்செப்ட் தான். நீங்கள் சரியாக அளவு எடுத்து மெஷர் பண்ணி செய்யலும் வேறு மாதிரி வரும். நீங்கள் வந்து ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், இது சரியாக வரும். 1 inch தள்ளி போட்டு 6. அப்போ இந்த மேலேருந்து அப்படியே நாங்கள் இந்த கையை இப்படி வளைச்சி அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டாந்து அந்த புள்ளியில் கொண்டாந்து நாங்கள் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம போட்டுறோம். இப்போ இங்கே எங்களுக்கு வந்து தையலுக்கு வந்து நாங்கள் 1.5 inch தானே விட்டோம் அந்த உடம்புல. அப்போ அந்த இங்கேயும் 1.5 inch தான் வேணும். இதில் ஒரு சின்ன துண்டு ஜாயின் பண்ணணும். கீழெல்லாம் எங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு 1/2 inchக்கு ஒரு சின்ன பாட்டு ஜாயின் பண்ணணும். தைக்கிற நேரம் காட்டுறேன். இல்லை அப்படியே ஜாயின் பண்ணாமே தைச்சிடலாம். ஆனால் சின்ன அளவு தான் இருக்கும், சேம் அலவன்ஸ். சப்போஸ் நீங்கள் உடம்புல லூஸ் வேணும் நாங்கள் பிரிக்கணும்னு நினச்சோன்னு சொன்னால் கை பத்தாமல் போயிடும். இப்போ நாங்கள் தச்சின துணியை பேலன்ஸ் துணியெல்லாம் வீசி முடிச்சிருவோம். அப்போ அதே துணி இல்லாட்டினா கஷ்டம் தானே. அதனால இதில் வந்து ஒரு 1/2 inchக்கு வந்து இந்த சின்ன இந்த பாருங்க இதுலேருந்து இது வரை ஒரு சதுரத்துக்கு நான் வந்து தைக்கிற நேரம் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ தான். அடுத்தது முன்கை. அதே நம்ம சாரி ப்ளவுஸில் செஞ்ச மாதிரி தான். இப்படி வந்து மேலேருந்து இப்படி வளைச்சி இந்த நடு சென்டரில் மட்டும் ஒரு 1/2 inchக்கு குடஞ்சி எடுத்துடணும். அப்போதான் அந்த உடம்புல வந்து பொறுக்கிற நேரம் அழகாக இருக்கும்.
வச்சுட்டு சரியாக நாங்கள் மேலே இருந்து நாங்கள் கீழே ஃபுல் உயரத்தை வச்சாச்சு. மேலே தூக்கிட்டு இந்த துணியை அப்படியே வெட்டி எடுத்துருங்க. வெட்ட போகிறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ உயரம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி முதல்ல டிசைட் பண்ணிக்கிறங்க. கழுத்து வந்து 6 to 7 வரையும் வச்சுக்கிறலாம். 6 வச்சுக்கலாம், 7 வரை நான் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அது ரொம்ப டீப்புன்னு நினச்சா நீங்கள் 6 வச்சாலும் போதும். நான் 7 வச்சுருக்கிறேன். அகலம் வந்து கழுத்து அகலம் வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். மேலேயும் 3.5 இன்ச்சு, கீழேயும் 3.5 இன்ச்சு. சரி, இந்த 3.5க்கு சரியா இருக்கான்னு பார்த்து போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இந்த 3.5 இன்ச்சில் இருந்து ஒரு முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3.5 இன்ச்சுக்கு இறக்கம் வைக்கிறேன். 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிட்டு அதை ஒரு கோடு போட்டுக்குவோம். 3.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு அப்படியே நாங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு எடுக்கிற மாதிரியே ஒரு 3/4 இன்ச் தள்ளி அப்படி ஒரு வட்ட ரவுண்ட் போட்டாச்சு. அடுத்தது இதுல இருந்து ஒரு 1 இன்ச்சு கேப் போடுங்க. கேப் போட்டுட்டு அப்படியே இதை சுத்தி பார்த்து 1 இன்ச்சு சரியா எல்லா இடமும் இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த ரவுண்டை வந்து அப்படியே ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த நாங்கள் 7 இன்ச்சு பாக்ஸ் போட்டிருக்கோம். இதுல வந்து ஒரு சின்ன ஒரு வளைவு மாதிரி இப்படி ஒரு ஷேப் ரவுண்ட் ஷேப் மாதிரி இப்படி கொடுக்குறேன். அடுத்தது இந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு இடைவெளி விட்டுக்கிறேங்க. இதுதான் 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதையும் கோடு மாதிரி போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் ஷேப் டிசைனுக்காக 1/2 இன்ச்சுக்கு போட்டு இப்போ நாங்கள் இந்த மேலே இருக்குது இந்த துண்டை வந்து நாங்கள் பேண்ட் தைப்போம், அதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கறதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கிறேன். இப்படி இந்த வி ஷேப்பில் இதை நான் தைக்கிற நேரம் உங்களுக்கு காட்டுனா விடும். இப்போ இதை அவ்வளோதான். இப்போ இதுதான் எங்களோட நெக்ஸ்ட் ஷேப்பு. இது வந்து இப்படி வரும். நாங்கள் இதை வந்து இன்னொரு துணி சேர்த்து அயன் பண்ணி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு இதை வந்து அந்த லைனிங் மேலே வச்சு தைக்க நான் தைக்கிற நேரம் காட்டுறேன். இந்த துணியை வந்து அந்த மற்ற கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சு தைக்கணும். இவ்வளோதான் சுடிதார் கட்டிங். பாருங்க, இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ ரொம்ப ஈஸியான முறையில் நாங்கள் வெட்டி முடிச்சுட்டோம். நீங்களும் இதே மாதிரி 38 சைஸாக இருந்தால் நான் சொன்ன இதே அளவில் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சரியாக வரும். ரொம்ப டைட்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மேலே உடம்பு சரியாக 38னா இடுப்பு வந்து கொஞ்சம் வயிறு பெருசாக இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் அந்த வேஸ்ட்டு அதில் வந்து நான் 1 இன்ச்சு குறைச்சி வச்சேன் உடம்போட. நீங்கள் அந்த உடம்போட சைஸே கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலே பத்திரை வச்சோன்னா அந்த வேஸ்ட் வர்ற இடத்துல அதே பத்திரையை கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து இடுப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது. அதனால சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் வரும். நீங்கள் வந்து கட்டாயம் 38 சைஸாக இருந்தால் இந்த மெத்தடில் இதே அளவுகளை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த இப்போ வந்து இதை வந்து அழகாக நான் தைக்கிறத வந்து அடுத்த வீடியோவில் தைக்கிறத ஸ்டிச்சிங் வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.